டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ஒரு மாணவனோட சீட்டை தீர்மானம் பண்றதே இந்த ரேங்க் அப்படிங்கிற விஷயம் தான். டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்னா என்ன, இந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்காக கொடுக்குறாங்க, ரேங்க் லிஸ்ட்டை வச்சு என்னென்ன விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும், 2024 வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆனாதான் நம்மளால சொல்ல முடியும். கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, ஜெனரல் ரேங்க்னா என்ன, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்த ரெண்டோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 150 கட் ஆஃப் கிடைச்ச சீட்டு இந்த வருஷம் 145 கட் ஆஃப் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். டிஎன்ஏ கவுன்சிலிங் 2024ல அடுத்ததா மாணவர்களும் பெற்றோரும் அதிகமாக காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தான். தரவரிசை பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தரவரிசை பட்டியலை வச்சுதான் ஒவ்வொரு மாணவனும் எந்த ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். 1,60,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 1,60,000 பேர்த்துல நீங்க எத்தனாவது ஆளாக இருக்கீங்க, அதாவது ரிசல்ட்ங்கிறது வேறங்க, டிஎன்ஏக்கு அப்ளை பண்ண மாணவர்கள்ல எத்தனாவது இடத்துக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது வேற. பிகாஸ் நல்ல மார்க் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. 200க்கு 200 கட் ஆஃப்ல 400 பேர் 500 பேர் இருந்தாலும் கூட கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண மாணவர்கள் அதுல 150 200 மாணவர்கள் தான் இருப்பாங்க. சோ இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு தரவரிசை பட்டியல் அப்படிங்கறத ரெடி பண்ணுவாங்க. சோ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். எப்படி இந்த சீட் அலாட் பண்றாங்க, ரேங்க் லிஸ்ட்னா என்ன, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம பார்த்தலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் இன்னைக்கு கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றதா நம்பிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேங்க் லிஸ்டோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க எப்படி காலேஜ் சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி சீட் அலாட் ஆகும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஃபைன். ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன, அதாவது ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கொடுக்கப்படுற தரவரிசை பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். யாரெல்லாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்க யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரேங்க் அப்படிங்கிறது வரும். அதான் அந்த ரேங்க் வந்தது உங்களோட ரேங்க். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000வது ரேங்க் இருக்கும் பட்சத்துல உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 190வது கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ 190 கட் ஆஃப்க்கு 10,000வது ரேங்க் வந்திருக்குன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணலாம்னா அவங்க கட் ஆஃப் மார்க்கை வச்சு ப்ரீவியஸ் இயர் பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி உங்களோட ரேங்க் 10,000க்கு எந்தெந்த காலேஜ்ல சீட் அலாட்டா இருக்கு அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னாலே இந்த வருஷம் அக்யூரேட்டா என்ன சீட் கிடைக்கும் கிடைக்காது தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் இயர் 190 கட் ஆஃப் 10,000வது ரேங்க் வந்திருந்தா இந்த வருஷம் அதே 10,000வது ரேங்க் 193 கட் ஆஃப் இருக்க மாணவனுக்கு தான் வந்திருக்குன்னா கட் ஆஃப் மார்க் வந்து 3 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரிய வருது. இதே மாதிரி லாஸ்ட் இயர் 190 கட் ஆஃப் அப்படிங்கிறது 10,000வது ரேங்க் ஸ்டூடெண்ட் இருந்தா இந்த வருஷம் அதே 10,000வது ரேங்க் 187 கட் ஆஃப் வச்சிருக்க மாணவனுக்கே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்படி பார்த்தா 3 கட் ஆஃப் மார்க் குறைந்துள்ளது. சோ இப்படிதான் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது ரேங்க் லிஸ்ட் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது ஜெனரல் ரேங்கை வச்சு பார்த்தாலே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ரேங்க்ல உங்களுக்கு 2 ரேங்க் கொடுப்பாங்க, ஒன்னு ஜெனரல் ரேங்க், இன்னொன்னு கம்யூனிட்டி ரேங்க். ஜெனரல் ரேங்க் அப்படிங்கிறது அப்ளை பண்ணி எலிஜிபிளான ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் இந்த ஜெனரல் ரேங்க் அலோகேட் பண்ணுவாங்க. 1,60,000 பேர் எலிஜிபிளா ரேங்க் 1ல இருந்து 1,60,000 வரைக்கும் அலோகேட் பண்ணிடுவாங்க. சோ இந்த ரேங்க் அடிப்படையில் ஓசி கம்யூனிட்டி சீட்ஸ் ஃபில் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்க கம்யூனிட்டி பார்க்காமயே ஓசி கேட்டகரி சீட் இருந்ததுன்னா உங்களால அதை எடுத்துக்க முடியும். கவுன்சிலிங்ல ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமே அலாட் பண்ணிடும். இன்னொரு பக்கம் கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது உங்களோட கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டியா இருக்கும் பட்சத்துல ஓசி, பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி செவரல் கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா. இதுல பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுல உங்களோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்கு, உங்க கட் ஆஃப் அடிப்படையில் டிசெண்டிங் ஆர்டர் வைஸ் இந்த ரேங்க் உங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. 200க்கு 200 கட் ஆஃப் இருக்கிறவங்க ரேங்க் 1ஆகவும், 190 கட் ஆஃப் இருக்கிறவங்க 10,000வது ரேங்க்கும், 175 கட் ஆஃப் இருக்கும் மாணவர்கள் ஒரு 25,000வது ரேங்க்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் ஒவ்வொரு ரேங்க் வந்து மேல இருந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். சோ கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனுக்கும் அவனோட கம்யூனிட்டியில நீ எத்தனாவது இடத்துல இருக்க அப்படிங்கிற ஒரு ரேங்க் ஆகவும், ஜெனரல் ரேங்க்ங்கிறது ஒட்டுமொத்தமா அப்ளை பண்ண மாணவர்களை நீங்க எத்தனாவது இடத்துல இருக்க மாணவர் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் 2 ரேங்க் யூஸ் ஆகுது. இப்போ வெப்சைட் எடுத்து பார்க்கும்போது எப்படி ரேங்க் பார்க்கணும் அப்படிங்க நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்க உங்களோட ரேங்க் வந்ததும் நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வெப்சைட்டை ஓபன் பண்ணனே உங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி தெரியும். இதுல வந்து நீங்க கட் ஆஃப் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணி ரேங்க்குக்கு மாத்திட்டு கெட் டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேஜ்லயும் உங்களுக்கு ரேங்க் மட்டும் தான் வரும்.
இதுல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் 2794 கட் ஆஃப்க்கு ஓசி கம்யூனிட்டியில ஜெனரல் கம்யூனிட்டியில அலோகேட் ஆயிருக்கு. அதுக்கடுத்தா பிசி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ரேங்க் வந்து ஜெனரல் ரேங்க் வந்து பார்த்தோம்னா இதுல கணக்கு வராது. உங்களோட கம்யூனிட்டியில நீங்க 5407வது ரேங்க் இருந்திருந்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த வருஷம் நீங்க 5500வது ரேங்கோ இல்லைன்னா 5300வது ரேங்கோ, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 100 இல்லைன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 200 ரேங்க் வரைக்குமே சீட்ஸ் வந்து வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் நீங்க சீட்ஸ் எப்படி ஃபில் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கட் ஆஃப் எவ்வளவா இருந்தாலும் கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட் இயர் சீட்ஸை பார்த்து இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரேங்க் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் ரேங்க் வந்திருக்கோ அவங்க தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ரேங்க் வரலன்னா நீங்க கவுன்சிலிங்க்கு நாட் எலிஜிபிள், உங்க அப்ளிகேஷன் அவங்க ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரேங்க் லிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒட்டுமொத்த மாணவர்களோட தரவரிசை பட்டியல் தான் வந்து ரேங்க். செகண்ட்லி யாருக்கெல்லாம் ரேங்க் வரும், எலிஜிபிளா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரேங்க் வரும். ரேங்க் வரல, ரேங்க் மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு நேரடியாக போய் தெரிஞ்சுக்க முடியும். ஜூலை 10ஆம் தேதி இந்த ரேங்க் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். சரிங்களா? கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ரேங்கை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நாலாவதா கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன, ஜெனரல் ரேங்க்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டிஎன்ஏ ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் வேற ஏதாவது பத்தி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முக்கியமா நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இமிடியேட்டா ஜாயின் ஆயிக்கோங்க. அடுத்தடுத்ததா இன்னுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்ன காலேஜ் நீங்க முன்னாடி வைக்கணும், என்னென்ன காலேஜ் பின்னாடி வைக்கணும், லூப்பிங் மெத்தட்ல எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. நான் வேற ஏதாவது பத்தி பேசணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.